ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 5. ருக்மணி, பாத்தீங்களா அண்ணா எப்படி பேசிட்டு போறாருன்னு? ஏதோ கடமைக்கு என்று கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் என்ன வச்சிருக்காங்க. என் மேலையும் என் பொண்ணு மேலையும் யாருக்குமே இங்க உண்மையான அக்கறை இல்லைண்ணா என்று அழுது புலம்பினார். சுந்தரம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அது எப்படி அந்த அம்மா உன் பொண்ணை கட்டாம போகுதுன்னு நானும் பார்க்குறேன். ஏன் நம்ம அஞ்சலி அவங்களுடைய அண்ணன் பொண்ணு கிடையாதா? அந்த அம்மாவுக்கு பணக்காரங்க என்ற திமிரு. என்னதான் இருந்தாலும் நீ தான் அவங்க அண்ணனோட பொண்டாட்டி. நம்ம அஞ்சலி தான் அவங்க அண்ணனுடைய பொண்ணு. இது அந்த அம்மாவே நினைச்சாலும் மாற்ற முடியாது. எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பார்ப்போம். என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணை தான் அவங்க பையனுக்கு கட்டியாகணும் என்று திமிராக கூறினார். அங்கே கல்லூரியில் பெருத்த கரகோஷம் எழுப்பப்பட்டது. ஏனெனில் சென்னையிலேயே புகழ்பெற்ற விக்ரம் கேமிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸின் சிஇஓ சிறப்பு விருந்தினராக வரவைக்கப்பட்டிருந்தார். எனவே ஆண்களின் கூட்டத்தை விட பெண்களின் கூட்டமே அங்கு களை கட்டியது. நேற்றே இவன் வருவது தெரிந்து மொத்த பெண்களும் விக்ரமின் வரவுக்காக காத்திருந்தனர். அதில் சிலர் அஸ்வினுக்காகவும் காத்திருந்தனர். விக்ரம் மேடையில் மீது ஏறும் பொழுது கரகோஷத்தின் சத்தத்தால் அனைவரின் செவி மடலுமே அடைத்து விட்டது. அவசரமாக கிளம்பி ஓடி வந்த ஸ்ரீ மற்றும் அவளின் நண்பர்கள் உள்ளே நுழையும் பொழுது ரூபி, என்னடி இது, இவ்வளவு கூட்டமா இருக்கு, நமக்கு நிக்க கூட இடம் கிடைக்காது போல இருக்கே. கஷ்டப்பட்டு கிளம்பி வந்ததே வேஸ்ட். ஒழுங்கா ஹாஸ்டல்லையே படுத்து தூங்கியாவது இருந்திருக்கலாம் என்று புலம்பினாள். ஸ்ரீ, ஆமா, ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஹேமா, அங்க பாருங்கடி, அன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்தோமே அந்த பசங்க தானே என்று ஆர்வமாக மற்றவர்களிடம் கூற ஸ்ரீ சட்டென்று திரும்பி பார்த்தாள். விக்ரமை பார்த்த நொடி அவளுக்கு மகிழ்ச்சியில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திரும்பி இவனை எப்படி கண்டுபிடிப்பது என்ற யோசனையில் இருந்தவளுக்கு கடவுளே தன் முன் இவனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் என்று பெரும் மகிழ்ச்சி. அவசரமாக கடவுளுக்கு தன் நன்றியை தெரிவித்தவள் தன் இமைகளை இமைக்க மறந்து விக்ரமையே பார்த்தபடி சிலை என நின்றிருந்தாள். ரம்யா, ஆமாண்டி, அதே பசங்க தான். எப்படி நம்ம காலேஜ்ல? ஒருவேளை நாம இங்க தான் படிக்கிறோம்னு தெரிஞ்சு வந்திருப்பாங்களோ? ரூபி ஆர்வமாக, அப்போ எனக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்றியாடி? அவளை பார்த்து ஹேமாவும் ரம்யாவும் ஒரே சமயத்தில் முறைத்தனர். ரூபி, ஹிஹி, என்ன மட்டும் இல்லடி, நம்மளை பார்க்க தான் வந்திருப்பாங்களோ என்று சமாளித்தாள். ஹேமா, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. யாரோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய ஓனர் வராருன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த பசங்க தான் அந்த கம்பெனியோட ஓனரோ? ஸ்ரீக்கு விக்ரமை பார்த்த நொடியில் இருந்து அந்த அரங்கமே ஸ்தம்பித்து நின்று விட்டது. அவளின் கண்களுக்கு விக்ரம் மட்டுமே காட்சியளித்தான். ஹேமா ஸ்ரீயின் முதுகில் தட்டியவள், என்னடி இப்படி எல்லார் முன்னாடியும் வழிஞ்சுகிட்டு இருக்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். ஸ்ரீ தான் இருக்கும் இடத்தை உணர்ந்து, நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹேமா சந்தேக பார்வையுடன், நீ பார்க்கறத பார்த்தா சும்மா பார்க்குற மாதிரி தெரியலையே. எதுவா இருந்தாலும் ஒழுங்கா எங்க கிட்ட சொல்லிடு. உனக்கு பசங்களை பத்தி எதுவுமே தெரியாது. தேவையில்லாமல் எதிலாவது போய் மாட்டிக்காத. அது மட்டும் இல்ல, ஆளை பாரு, பெரிய இடம் மாதிரி தெரியுது. நம்ம காலேஜ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் இங்க ஒண்ணு கூடி இருக்கிறதே இந்த பையனை பார்க்க தான். அவ்வளவு ஃபேமஸான ஆள் இவன். ஸ்ரீ, அப்படியா? நமக்கு இவனை பத்தி ஒண்ணுமே தெரியலையே. ஹேமா, நமக்குன்னு சொல்லாதடி, உனக்குன்னு சொல்லு. எனக்கு ஆல்ரெடி இவனை பத்தி தெரியும். ஆனா நேர்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ரூபி, சரி, நாம இப்போவே பேசி முடிவு பண்ணிக்கலாம், சரியா? உனக்கு அதோ அங்க நெட்ட கொக்கு மாதிரி இருக்கான்ல என்று விக்ரமை காட்டியவள், அவன் உன் ஆளு. அவன் பக்கத்துல ஹேண்ட்ஸமா இருக்கான்ல என்று அஸ்வினை காட்டியவள், அவன் என்னோட ஆளு, சரியா? ரம்யா, ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி தெரியுதா என்று கூறி முறைக்க, ரூபி, இங்க பாரு ரம்யா, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள போட்டியெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேருமே அவனை லவ் பண்ணுவோம். அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துடணும், சரியா? ரம்யா, இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறியே, அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நீ எப்படி நினைக்கிற? ரூபி, என்ன போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா என்று கூறியபடி தன் மூக்கு கண்ணாடியை மேலே ஏற்றிவிட்டவள், கண்டிப்பா அவன் என்னதான் லவ் பண்ணுவான். ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டி அப்படி என்று பெருமை பேசினாள். ஹேமா, சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்ரீ, நீ சொல்லு, நீ ஏன் அந்த பையனை இப்படி பார்க்கற? ஸ்ரீ, அது என்று இழுத்தவள், எங்கே தான் அவனை விரும்புகிறேன் என்று சொன்னால் இவர்கள் ஏதேனும் தப்பாக நினைப்பார்களோ என்று யோசித்தாள். ஹேமா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்று நேரடியாக கேட்கவும் ஸ்ரீ சற்று தடுமாறித்தான் போனாள். ஹேமா, உன்னோட ரியாக்ஷன்லயே தெரியுது உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. ஸ்ரீ, ரம்யா, என்னடி சொல்ற நீ? பசங்க தாண்டி பொண்ணுங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும், லவ் பண்ணணும். ஆனா நீ அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற?
ஸ்ரீ விக்ரமை பார்த்தபடி, ஏன் பசங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லவ் வரணுமா, பொண்ணுங்களுக்கு வரக்கூடாதா என்றாள் கேள்வியாக. ஹேமா, என்னடி இது, எங்க ஸ்ரீயா நீ இப்படி லவ் டயலாக் எல்லாம் பேசி பின்னுறியே என்றாள் ஆச்சரியமாக. ரூபி, அதெல்லாம் காதல் வந்தா டயலாக் எல்லாம் தானா வரும். ஸ்ரீ, சரி, நமக்குள்ளேயே பேசி திரும்பவும் அவங்க மிஸ் ஆயிட போறாங்க. அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும்ல. ரம்யா, என்னடி பேசுற, விக்ரம் கேமிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் உடைய சிஇஓவை தான் நீ இப்போ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க என்று கூறி முடித்த அடுத்த நொடி ஸ்ரீ அதிர்ச்சியாக ரம்யாவை பார்த்து, என்னடி சொல்ற என்றாள். ஹேமா, ஆமா, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் விக்ரம் சார் தான். அந்த விக்ரம் சாரை தான் நீ சைட் அடிச்சிட்டு இருக்க. இவர்கள் கூறியதை கேட்ட ஸ்ரீயின் முகம் சட்டென்று தொங்கிவிட்டது. ஹேமா, ஏண்டி, ஏன் டல்லாயிட்ட? ஸ்ரீ, இவ்வளவு பெரிய கம்பெனியுடைய ஓனர் எல்லாம் நம்மளை எப்படி லவ் பண்ணுவாரு? ரம்யா, ஏன், உனக்கு என்ன குறைச்சல்? நம்ம காலேஜிலேயே அழகான பொண்ணுங்களில் நீயும் ஒருத்தி, அப்புறம் என்ன? ஸ்ரீ, இங்க பாரு, இப்படி பணக்கார பசங்க எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களா பார்த்து தான் லவ் பண்ணுவாங்க. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி உனக்கே தெரியும்ல. ஹேமா, அப்படியெல்லாம் நீ நினைக்காத. ஒருவேளை இந்த பையன் நீ சொல்ற மாதிரி கேட்டகரியில வராமல் கூட இருக்கலாம் இல்லையா? உன்ன மாதிரி அழகாவும் அறிவாவும் அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீ, சரி, இப்போ இத்தனை பேரை தாண்டி நம்ம எப்படி அவன்கிட்ட போய் பேசுறது என்று அங்கும் இங்கும் கூட்டத்தை பார்த்து மலைப்பாக கேட்டாள். ஹேமா, உன் ஆளுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம் போல இருக்கே என்று ஸ்ரீயை கிண்டல் செய்தாள். ரம்யா, ஸ்ரீ, வா, அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு பாரு, நாம நல்லா ஸ்டெப்ஸ் கிட்ட போய் நின்று பார்க்கலாம் என்று நால்வரும் முன்னேறி நகர்ந்தனர். விழா முடியும் தருவாயில் இருக்கவும் தங்களுக்குள் விக்ரமும் அஸ்வினும் ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது எதேர்ச்சையாக விக்ரம் அவளை பார்த்தான். அதே கண்கள், தான் இத்தனை நாட்களாக தேடியவள், இதோ இங்கே பார்த்து விட்டேன். இனியும் அவளை நழுவ விடக்கூடாது. எப்படியாவது என் இத்தனை வருட காதலை அவளிடம் கூறிவிட வேண்டும் என்று எண்ணியவன் மேடையில் இருந்து எழுந்து சரசரவென அவளை நோக்கி ஓடினான். கூட்டத்தின் நடுவே புகுந்து வெளிவரவே அவனுக்கு நேரம் எடுத்துவிட்டது. அந்த அரங்கம் முழுவதையும் சுற்றி அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டான். அவளை இந்த முறையும் தவற விட்டு விட்டான். ஆயினும் விக்ரமின் இதயம் தன் துடிப்பை கூட்டிக் கொண்டேதான் போனது. அவள் இங்கேதான் இருக்கிறாள் என்று அவனின் உள்ளுணர்வு கூறிக்கொண்டே இருந்தது. மேடையில் அனைவரிடமும் விடைபெற்று தங்களுக்கு அவசர வேலை வந்துவிட்டதாக கூறிவிட்டு கீழே இறங்கி வந்த அஸ்வின் விக்ரமை தேடி ஒரு வழியாக கண்டுபிடித்தான். அஸ்வின், டேய், சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு இப்படி இறங்கி ஓடுற, அப்படி என்னடா அவசரம்? விக்ரம் படபடப்பாக, டேய், நான் அவளை பார்த்தேன்டா. அஸ்வின், எவளை பார்த்த? விக்ரம், ஐயோ, அதான் டெய்லி நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன்ல, அவளை தான் பார்த்தேன். அஸ்வின் ஆச்சரியமாக, என்னடா சொல்ற, நிஜமாவா? இங்க பாத்தியா? எங்கடா அவ? விக்ரம், தெரியலடா, கீழே இறங்கி வர்றதுக்குள்ள மிஸ் ஆயிட்டா. அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும், அதே கண்ணுதான், அவ தான் அது என்று அடித்து கூறினான். அஸ்வின், ஏண்டா, அவன் முகத்தை அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கவே கஷ்டப்படுறான். நீ என்னடான்னா கண்ணை பார்த்துட்டு அவதான்னு சொல்ற. ஒரு போட்டோ இருந்தாலாவது அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். விக்ரம், எனக்கு தெரியும்டா, நான் அவளை லவ் பண்ணது அவளுடைய கண்ணை பார்த்து தான். அவளோட கண்ணு எனக்கு மூளையில் பதியல, மனசுல பதிஞ்சிருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் அதை மறக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும், அது அவதான். விக்ரமின் தேடல் கைகூடுமா? அவள் கிடைப்பாளா? ஸ்ரீயின் நிலை என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 6. அஸ்வின், சரி சரி, ரிலாக்ஸ். அவளை நீ இங்க தானே பார்த்துருக்க. தொலைச்ச இடத்திலேயே அவளை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா அவ இந்த காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பா. விக்ரம் அவசரமாக, எப்படிடா, எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? இப்போ தாண்டா பார்த்தேன். அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு உடனே இறங்கி ஓடி வந்தேன். அதுக்குள்ள மிஸ் ஆயிட்டா. எங்க போயிருப்பா? அஸ்வின், பதட்டப்படாதடா, ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். கண்ணை மட்டும் தான் நீ பார்த்துருக்கேன்னு சொல்ற, வேற ஏதாவது க்ளூ இருந்தா சொல்லு. எல்லாராலையும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் நேமாவது தெரியுமா? விக்ரம், எனக்கு அவளை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. அவளோட கண்ணை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அஸ்வின், என்னடா சொல்ற? எப்போ கேட்டாலும் கனவில் வந்தா முகத்தை பார்க்கலன்னு தானே சொல்லுவ. இப்போ என்னடானா கண்ணை பார்த்துருக்கேன், அவ முகத்தையே பார்த்ததில்லை என்று சொல்ற. அப்புறம் எப்படிடா அவளை கண்டுபிடிக்கிறது? எப்படி முகத்தை கூட பார்க்காமல் அவளை நீ லவ் பண்ற? விக்ரம், அவளை நான் இப்போ பார்க்கல. நம்ம காலேஜ் படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம்ல, அங்கே தான் பார்த்தேன். அஸ்வின், என்னடா சொல்ற? என்கிட்ட கூட நீ இதை பற்றி எதுவுமே சொல்லலையே. விக்ரம் தலையை கோதியவாறு சலிப்பாக, என்னடா சொல்ற? அவளை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. அப்புறம் நான் என்னன்னு சொல்றது? அவளை கண்டுபிடிச்சதும் சொல்லலாம்னு நினச்சேன். நானும் இத்தனை வருஷமா அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் கண்டுபிடிக்க முடியலை. இன்னைக்கு தான் அவளை பார்த்தேனே.
விக்ரம் அந்த நாள் ஞாபகத்திற்குள் சென்றவாறு, அன்னைக்கு அவ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா, ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு வந்திருந்தா. அப்போ செம மழை. நானும் நீயும் டீ குடிக்கலாம் என்று ஒரு டீ கடையில் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ மழைக்காக ஒதுங்குறதுக்கு அவளும் அவ கூட வந்த பொண்ணும் ஸ்கூட்டியை அந்த டீ கடையில் நிறுத்திட்டு நம்ம பக்கத்தில் வந்து நின்னாங்க. அப்போதான் நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எவ்வளவு பக்கத்தில் நான் அவளை பார்த்தேன் தெரியுமா என்று அஸ்வினை தன்னுடன் அருகில் நிற்க வைத்தவன், இவ்வளவு பக்கத்தில் பார்த்தேன்டா. இதுவரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தும் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. அவ என் பக்கத்தில் நிற்கும்போது ஏதோ கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுடா. அவளோட கண்ணை பார்க்கும்போது நானும் அவளும் ரொம்ப வருஷமா ஒன்னா இருந்த மாதிரி தோணுச்சு. அப்போ அவ எப்படி இருந்தா தெரியுமா? பிளாக் ட்ரெஸ் போட்ட ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சா. அவ கண்ணுல ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குடா மச்சான். அஸ்வின் விசித்திரமாக விக்ரமை பார்த்தபடி, என்னது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஏஞ்சலா? ஏண்டா, எல்லாரும் ஏஞ்சல்னா ஒயிட் ட்ரெஸ் தானே போடும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா புதுசா பிளாக் ட்ரெஸ்னு சொல்ற? விக்ரம், ஏன் ஏஞ்சல் பிளாக் ட்ரெஸ் தாண்டா போட்டிருந்தா. அஸ்வின், அடப்பாவி, பொண்ணுங்கனாலே 10 அடி தள்ளி ஓடுவ. நான் கூட உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன்டா. கடைசியில் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றதால் தான் மற்ற பொண்ணுங்களை பார்த்தா ஓடுறியா? பார்த்தல்ல, இந்த காலேஜில் இருக்க மொத்த பொண்ணுங்களும் இங்க தான் இருக்காங்க. உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. இது மட்டும் அவங்க காதில் விழுந்துச்சு, அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அஸ்வின் கூறியதை கேட்ட விக்ரம் சத்தமாக சிரிக்க, அப்போது பெண்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டோரியத்தில் இருந்து கலையத் தொடங்கியது. அவர்கள் இவர்களை நோக்கி வருவதை பார்த்த அஸ்வின், விக்ரம், நாம கிளம்பலாம். இந்த கூட்டத்துல மாட்டனா வெளியில் வரவே முடியாது. விக்ரம், நான் அவளை இத்தனை வருஷத்துல எங்கேயுமே பார்த்ததில்லைடா. ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பார்த்துருக்கேன். அவளை கண்டுபிடிக்காமல் நான் இங்கிருந்து வரமாட்டேன் என்று அடம் பிடித்தான். அஸ்வின், இங்க பாரு, இந்த கூட்டத்தில் மாட்டனா நீயே தொலைஞ்சு போயிடுவ. அப்புறம் எங்கிருந்து அவளை கண்டுபிடிக்கிறது? அவ இந்த காலேஜில் தான் படிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுல. அவளை கண்டுபிடிக்க வேற ஒரு ஐடியா செய்வோம். நீ வா. அஸ்வினின் பேச்சை கேட்டு விக்ரம் அரை மனதுடன் அங்கிருந்து சென்றான். ரூபி, ஏய் ரம்யா, இங்க பாரு, உன் பேச்சை கேட்டு இங்க வந்தது தப்பா போச்சு. நாம இங்க வந்து நிக்கிறதுக்குள்ள இவளோட ஆளையும் காணும், என்னோட ஆளையும் காணும் என்றாள் கோபமாக. ஹேமா, என்னடி இது, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க? ஸ்ரீயின் கண்கள் விக்ரமை தேடி அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. இவர்கள் கூறிய எதையும் அவள் கவனிக்கவில்லை. அவன் இங்கே இல்லை என்பதை உறுதி செய்த ஸ்ரீ அவசரமாக வெளியே ஓடினாள். ரூபி, இவ என்னடி இப்படி ஓடுறா? ரம்யா, தெரியலையே, சரி வாங்க, நாமளும் போய் பார்ப்போம் என்று அவளை பின்தொடர்ந்து அனைவரும் ஓடினர். அவசரமாக வெளியே ஓடி வந்த ஸ்ரீ வாசலை நோக்கி ஓட, சரியாக விக்ரமும் அஸ்வினும் அப்பொழுதுதான் காரில் ஏறினர். கண் இமைக்கும் நொடியில் அவர்களின் கார் பறந்து விட்டது. அதை பார்த்த ஸ்ரீக்கு மீண்டும் ஏமாற்றமாகி போனது. அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே என்று மூச்சு வாங்க நின்று விட்டாள். அவளை பின்தொடர்ந்து வந்த அவளின் தோழிகள் அவள் அருகில் வந்து மூச்சு வாங்கியபடி, ரம்யா, ஹே, என்னடி இப்படி ஓடுற? சின்ன வயசுல நிறைய ரன்னிங் ரேஸ் எல்லாம் கலந்துக்கிட்டியா? ஸ்ரீ சோகமான குரலில், அவங்க போயிட்டாங்கடி. ஸ்ரீ பொதுவாக இப்படி ஆண்களின் பின்னால் சுற்றும் ரகம் கிடையாது. இவர்கள் நால்வரும் கல்லூரியில் வந்துதான் நண்பர்கள் ஆகினர். கடந்த 3 ஆண்டுகளாக இவர்கள் ஸ்ரீயை பார்க்கின்றனர். தான் உண்டு, தன் படிப்பு உண்டு என்று இருப்பவள். எத்தனையோ ஆண்கள் இவளிடம் காதலிக்கிறேன் என்று கூறியும் இவளின் பின்னால் சுற்றியும் இருக்கின்றனர். ஆனால் அது எதையுமே கண்டுகொள்ளாதவள் இன்று யார் என்றே தெரியாத ஒருவனுக்காக உருகி உருகி காதலிக்கிறாளே என்பதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஏதோ அதிசயம் போல் தோன்றியது. ஹேமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் இப்போ ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அவங்க ஆஃபீஸ்க்கு போய் நாம மீட் பண்ணலாம். ஸ்ரீ அதிர்ச்சியாக, ஆஃபீஸ்கா? ஹேமா, ஆமா, அப்போதானே அவங்கள பார்க்க முடியும். ஸ்ரீ, நம்ம யாருன்னு கேட்டா என்னடி சொல்றது? எதற்காக பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா? ஹேமா, அதுக்கெல்லாம் ஏதாவது பிளான் பண்ணுவோம் டி. எந்த பிளானும் இல்லாமலா போக போறோம்? எல்லாத்துக்குமே பக்காவா பிளான் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு போய் தட்டுறோம் தூக்குறோம், சரியா? ஸ்ரீ, என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல என்றால் குழப்பமாக. ஹேமா, வெயிட் அண்ட் சி என்று கெத்தாக கூற, மறுநாள் காலையிலேயே ஏர்போர்ட்டிலிருந்து டயர்டாக ராஜேஸ்வரி அவரின் பிஏ மாணிக்கத்துடன் வீடு நோக்கி புறப்பட்டார். ராஜேஸ்வரி, மாணிக்கம், நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. மாணிக்கம், மேடம், மதியானம் ஒரு மீட்டிங் இருக்கு. ராஜேஸ்வரி, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியுது. மாணிக்கம் ஒரு புன் சிரிப்புடன், மேடம், எனக்கு இருக்க டயர்ட் தானே உங்களுக்கும் இருக்கும். ஆனா நீங்க சோர்ந்து உட்காரலையே. ராஜேஸ்வரி, சோர்ந்து உட்கார்ந்துட்டா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காக்க முடியாது மாணிக்கம். அது உங்களுக்கே தெரியுமே. மாணிக்கம், உங்க அளவுக்கு என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது மேடம். ஆனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்க பார்க்கிறேன்.
எனக்கு ரெஸ்ட் வேணும்னா நானே சொல்கிறேன் மேடம். மதியானம் 1 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் மீட்டிங் இருக்கு. அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்லுங்க. உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ராஜேஸ்வரி, யுவர் விஷ். வீட்டு வாயிலில் ராஜேஸ்வரியின் காரின் ஹாரன் சத்தம் கேட்டதுமே வாட்ச்மேன் பதறி அடித்து ஓடி வந்து கதவை திறந்தார். சற்று தாமதமானாலும் ராஜேஸ்வரியின் பாட்டை கேட்க வேண்டுமே, அந்த பயம்தான். ராஜேஸ்வரிக்கு அனைத்துமே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். வீட்டினுள் நுழையும் பொழுதே ருக்மணியின் சத்தம் ராஜேஸ்வரியின் காதில் எட்டியது. ருக்மணி, இங்க பாருங்க, ஒழுங்கா பேசி சம்மதம் வாங்குற வழியை பாருங்க. அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க என்று தன் கணவனிடம் எகிறினார். ராஜேஸ்வரி மனதிற்குள், இவங்க இங்க என்ன பண்றாங்க என்று எண்ணியபடி வீட்டினுள் நுழைய ராஜேஸ்வரியை பார்த்ததும் ருக்மணியின் கால்கள் தானாக எழுந்து நின்றது. ருக்மணியை ஒரு பார்வை பார்த்த ராஜேஸ்வரி தன் அண்ணனை பார்த்து, வாங்கண்ணா, எப்போ வந்தீங்க? புருஷோத்தம்மன், இப்போதாம்மா, கொஞ்சம் நேரம் ஆகுது. ராஜேஸ்வரி ருக்மணியை ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை. அலட்சிய பார்வையோடு பார்த்தாரே தவிர வேறு எதுவும் அவரிடம் பேசவில்லை. ருக்மணிக்கு பெரும் அவமானமாக இருந்தது ராஜேஸ்வரியின் செயல். ராஜேஸ்வரி, என்னண்ணா காலையிலேயே வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? வாதம் தன் அண்ணனிடம் இருந்தாலும் கண்கள் ருக்மணியை துளைத்தெடுத்தது. புருஷோத்தம்மன், அது வந்து ராஜேஸ்வரி, என் பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பேசலாம்னு வந்திருக்கோம். ராஜேஸ்வரி, கண்டிப்பா அண்ணா, தாராளமா பேசலாமே. ராஜேஸ்வரியின் வார்த்தைகளை கேட்ட ருக்மணிக்கு முகம் பிரகாசமானது. மீண்டும் தொடர்ந்த ராஜேஸ்வரி, உங்க பொண்ணு கிடைச்சிட்டாளா என்று கேட்டு ருக்மணியின் முகத்தில் கரியை பூசினார். ருக்மணிக்கு முகம் தொங்கிவிட்டது ராஜேஸ்வரியின் வார்த்தையில். புருஷோத்தம்மன் குனிந்த தலை நிமிராமல், இல்ல ராஜேஸ்வரி, நான் அஞ்சலிக்கு பேசலாம்னு வந்தேன். ராஜேஸ்வரி, இதை பத்தி நான் உங்ககிட்ட என்னுடைய முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனே அண்ணா. ருக்மணி, இங்க பாருங்க, நீங்க இவரோட பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி கொடுக்கறதா தானே பேச்சு? அஞ்சலியும் இவரோட பொண்ணு தானே என்றார் வெடுக்கென்று. ராஜேஸ்வரி, நான் என் அண்ணனுக்கும் என் அண்ணிக்கும் பிறந்த பொண்ணுக்கு தான் என் பையனை கட்டி கொடுக்கறதா பேசியிருந்தேன். உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் பிறந்த பொண்ணுக்கு கிடையாது என்றார் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக. ருக்மணி, அப்போ அஞ்சலி உங்க அண்ணனுக்கு பிறந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றீங்களா என்றார் கோபமாக. ராஜேஸ்வரி, அஞ்சலி யாருக்கு வேணும்னாலும் பிறந்திருக்கலாம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் சொன்னது என் லேகா அண்ணிக்கும் என் அண்ணனுக்கும் பிறந்த பொண்ணுக்கு தான் என் பையனை கட்டி வைப்பேன் என்றார் திட்டவட்டமாக. யார் லேகா? உண்மையில் புருஷோத்தம்மனின் மனைவி யார்? புருஷோத்தம்மனின் மகள் எங்கே? ராஜேஸ்வரியின் ஆசைப்படி தன் மகனுக்கு தன் அண்ணன் மகளுடன் திருமணம் முடித்தால் விக்ரமன் தன் கனவு காதலியை எப்படி மணப்பான்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.